ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் என் பையன் நல்லா இருக்கிறோம். எனக்கு என்னால் வேலைக்கு நான் சம்பாரித்து ஆகணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் இல்லைல்ல, பாப்பா மட்டும் தானே சம்பாரிச்சிட்ருக்கிறா. நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். இப்போ அவளே சம்பாரித்து அவளே பண்ணணுங்கும்போது அதெல்லாம் கஷ்டம் தானே. அல்ஃபியும் பாப்பா தான் படிக்க வைக்கிறா. அதனால் எனக்கு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. எனக்கு வேலைக்கு போகிறது எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. மீன்ஸ்னால் நான் வீட்டுக்காரர் இல்லாமல் இருக்கிறேங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தெரிகிறப்போ அது வேறு மாதிரியெல்லாம் போகுது. அது போக முடியல. ரெண்டாவது பையனை முழுக்க நான் தானே பார்த்துட்ருக்குறேன். அதனால் என்னால் அவனை விட்டுட்டு எங்கே வேலைக்கு போனாலும் 9 மணிலேருந்து 6, 6:30 ஆயிடும். அவன் 3 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துடுவான். அவன் எங்கே இருப்பான்? அவன் வீட்டில் இருந்துக்குவான். ஆனால் அவனுக்கு வந்தால் பசிக்கும், சாப்பிட கொடுக்கணும். யாரும் இல்லை, நான் மட்டும்தானே பார்த்துக்கிறேன். அதனால் நான் எனக்கு தான் சொந்தமாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சாரீ வியாபாரம் பண்ணி இந்த ஆன்லைனில் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி எதாவது பண்ணலாமா அப்படிங்கிறது ஆசை. ஆனால் எல்லாமே எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு அந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். இல்லை இந்த யூடியூப்லேயே நான் என்னோடது ஏதாவது ஒன்று சேல்ஸ் பண்ணால் நீங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி வாங்கிக்குவீங்களா? சின்னதாக எனக்கு ஒரு வருமானம் டெய்லி வீட்டில் வர்ற மாதிரி ஒரு 500ரூவானா 500ரூவா வருமானம் வர்ற மாதிரி தான் எங்கள் பாப்பாவுக்கும் சப்போர்ட்டாக இருக்குமில்ல. நான் சும்மாவே நான் ஸ்டிச் பண்ணுவேன் நான். ஆனால் அது ஒன்றும் பெருசாக வீட்டில் வச்சே பண்ணுறங்காட்டி பெருசாக அதெல்லாம் எதுவுமே வர்றதில்லை. அதனால் அது பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? ப்ளீஸ் என் வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ப்ளீஸ். நாங்கள் எப்படி சொல்கிறது, நானும் சேஃப்டியாக இருந்து 2 காசு சம்பாரித்த மாதிரி இருக்குமில்ல.